அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல பிளட்ங்கிற கொரியன் டிராமாவோட கண்டினியூ தான் பார்க்க போறோம். ப்ரீவியஸ் எபிசோட்ல ஜேசன் தான் அப்பா அம்மாவோட சாவுக்கு யாரு காரணமா அவங்கள தேடி சவுத் கொரியா வரையும் வந்திருப்பான். ஆனா உண்மை என்னன்னா லீ தான் பிளான் பண்ணி அதுக்கான க்ளூவை கொடுத்து ஜேசனை சவுத் கொரியா வர வச்சு டேமின் ஹாஸ்பிட்டலையும் ஜாயின் பண்ண வச்சிருப்பாரு. லீயோட பிளான் படி எல்லாமே கரெக்டா போயிட்டு இருக்கு. இப்போ ஹாஸ்பிட்டல்ல ஜேசன் ஒரு ஆபரேஷன் பண்ண வரும்போது பிளட்டை பார்த்து தான் வேம்பேரா மாறக்கூடாதுன்னு அதுக்கான மருந்து எடுத்து ஆபரேஷன் ரூமுக்கு வந்தா அந்த மருந்து வேலை செய்யல. பிளட்டை பார்த்த உடனே ஒரு வேம்பேரா மாற அதுக்கப்புறம் என்னதான் நடக்குதுன்னு இந்த வீடியோல பார்ப்போம். இப்போ ஜேசன் வேம்பேரா மாறிக்கிட்டு இருக்க. இதுக்கப்புறம் இங்க இருந்தா தன்னோட உண்மையான அடையாளம் தெரிய வாய்ப்பு இருக்குன்னு நான் வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அத வில்லத்தனமா லீயும் பார்த்துட்டு இருக்க. ஜேசன் அங்க இருந்து தன்னோட கேபினுக்கு தான் வராரு. அவரோட லாக்கர்ல வச்சிருக்க அந்த மருந்து எடுக்கிறாரு. ஆபரேஷன் தியேட்டருக்கு போறதுக்கு முன்னாடி இந்த மருந்து எடுத்துக்கிட்டு தான் போனேன். அப்ப எப்படி இந்த மருந்து வேலை செய்யாம போச்சு? இந்த மருந்து மறுபடியும் எடுத்துக்கிட்டு வேலை செய்யாம போச்சுன்னா பெரிய டேஞ்சர் ஆகுன்னு யோசிக்கும் போதான் ஜேசனோட ஃப்ரெண்டு ஜங் காலையில வரும்போது எக்ஸ்ட்ரா மெடிசனை கொடுத்து விட்டுருப்பாரு. அந்த மெடிசன்ஸ் எல்லாம் ஜேசனோட கோட்ல தான் இருக்கும். அந்த விஷயம் ஞாபகம் வரும். அந்த மருந்து எடுத்து சாப்பிட்டு மறுபடியும் ஆபரேஷன் தியேட்டருக்கு வராரு. அத லீ ஆச்சரியமா பாக்குறாரு. நம்ம ஒரு பிளான் பண்ணா வேற ஒன்று நடக்குதுன்னு. எதுவுமே தெரியாத மாதிரி ஜேசன் கிட்ட வந்து உங்களுக்கு எதுவும் பிரச்சனையான்னு கேட்க எனக்கு வயிறு அப்செட்டா இருந்துச்சு, அதனாலதான் பாத்ரூம் போயிட்டு வந்ததா சொல்லிட்டு ஜேசன் மறுபடியும் ஆபரேஷன் ஆரம்பிக்க ஆபரேஷன் சீக்கிரமாவே முடிஞ்சிருது. அத லீ யூ ஓ இவங்க 3 பேருமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்ப லீ யூ கிட்ட வந்து ஜேசன் இன்னைக்கு ஒரு புது ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிருக்காரு. இந்த அளவு சீக்கிரமா ஒரு ஆபரேஷனை யாராலையும் பண்ண முடியாதுன்னு சொல்ல ஜேசன் ஆபரேஷன் முடிச்சிட்டு வெளியில வரும்போது லீ வந்து மீட் பண்றாரு. நீங்க ஆபரேஷன் பண்ண விதத்தை பார்த்தேன், சீக்கிரமாவே ஆபரேஷன் முடிச்சிட்டீங்க. உங்களை மாதிரி திறமசாலின ஆளுங்க இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிறது எங்களுக்கு தான் பெருமை. உங்களுக்கு எப்ப என்ன உதவி வேணாலும் என்கிட்ட கேட்கலாம்னு சொல்ல ஹீரோ எதுவும் பெருசா பேசிக்காம அங்க இருந்த ரூஃப் டாப்புக்கு வந்துருவாரு. அங்க இருந்த ஜங்குக்கு கால் பண்ணி நீ என்ன வேலை பார்த்திருக்கேன் தெரியுமா? மெடிசனோட காம்பினேஷனை மாத்திருக்க, கொஞ்சம் விட்டா நான் வேம்பேராவே மாறி இருக்கேன்னு சொல்லி கத்திட்டு இருக்கவும் அப்போ ஜங்கோ நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரியல, நீ முதல்ல அந்த மெடிசனை கொண்டு வா, நான் செக் பண்றதா சொல்லவும் ஹீரோ காலை கட் பண்ணிட்டு அங்கேயே டென்ஷனா உட்காந்துருக்காரு. ஏன்னா கொஞ்சம் விட்டுருந்தா போதும் ஹீரோ ஒரு வேம்பேருங்கிற உண்மையான அடையாளம் மத்தவங்களுக்கு தெரிய வந்திருக்கும். இப்ப ரூஃப் டாப்ல இருந்து கீழே இறங்கி வந்தா அவருக்கு முன்னாடி யூ வந்து நிக்கிறாங்க. எதுக்காக இப்ப என் வழியில வந்து நிக்கிறேன்னு கேட்டா யூவும் நான் ஆபரேஷன் தியேட்டர்ல உன்னை நோட் பண்ணிட்டு தான் இருந்தேன், ஆபரேஷன் பண்ண முடியாது திடீர்னு அங்க இருந்து போனேன். ஆனா அதுக்கான காரணம் கண்டிப்பா ஸ்டொமக்ல பிரச்சனை இல்ல, உனக்கு வேற ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லவும் அதுல உனக்கு என்னன்னு கேட்டா ஒரு டாக்டரா இருக்கவர் பிசிக்கலாவும் சரி சைக்கலாஜிக்கலாவும் சரி கரெக்டா இருக்கணும், அப்படி இல்லனா அதால பேஷண்ட்டுக்கு தான் ஆபத்துன்னு சொல்ல அதுக்கு ஜேசன் நான் சொல்ற 2 விஷயம் ஞாபகத்துல வச்சுக்கோ. முதல் விஷயம் நீ இதுக்கப்புறம் எப்பவுமே என்னோட வழியில வரக்கூடாது. ரெண்டாவது விஷயம் நீ யூஸ் பண்ற பர்ஃபியூம் ரொம்பவே சீப்பானது போல இருக்கு, அந்த ஸ்மெல்ல எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு யூவை கடுப்பேத்திட்டு அங்க இருந்து போறாரு. யூவும் இந்த ஜேசனை கண்டிப்பா சும்மா விடக்கூடாதுன்னு ஜேசன் மேல ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. கட் பண்ணா சாய் லீயை தான் பார்க்க வந்திருப்பாங்க. யூ டாக்டர் ஜேசன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஆபரேஷன் பண்ணும்போது பாதிரியே போயிருக்காரு. ஜேசனுக்கு பிசிக்கலாவோ இல்ல சைக்கலாஜிக்கலோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு யூ சந்தேகப்படுறாங்க. அதுக்காக ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அதோட டாக்டர் ஜேசன் ஒரு ரிக்வெஸ்ட் கேட்டிருக்காரு. அது என்னன்னா நம்ம நெட்வொர்க்கோட டேட்டா பேஸோட ஆக்சஸ் கேட்டிருக்காருன்னு சொல்ல லீ அதை கொடுக்க ஒத்துக்கிறாரு. கட் பண்ண இப்ப சேர்மனை தான் காட்டுறாங்க. யூவோட வீட்டுக்கு அவங்கள தான் மீட் பண்ண வந்திருக்காங்க. ஏன்னா போன தடவை ஆபரேஷன் நடக்கும்போது யூ பண்ண தப்பு அளவுத்தோட உயிருக்கு ஆபத்து வந்திருக்கும். அப்ப ஜேசன் தான் காப்பாத்திருப்பாரு. அந்த ஆபரேஷனை பண்ண வேணாம்னு சேர்மனும் சொல்லியிருப்பாரு. அதுல யூ கோவமா இருப்பாங்க தான் சேர்மன் டைரக்டா யூ வந்து மீட் பண்ணி மருமகளே எனக்கு நல்லாவே தெரியும் நீ என் மேல கோவத்துல இருப்பேன், ஆனா நான் சொல்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கோ. எனக்கு அப்புறம் என் மொத்த சொத்தும் சரி அந்த ஹாஸ்பிட்டல் உனக்கு தான் வர வேண்டியது. அந்த டைம்ல நான் எதுக்காக ஒரு முடிவு எடுத்தனா ஒரு உயிர் முக்கியம் தான், அதை நீ தான் புரிஞ்சுக்கணும்னு சொல்லி தான் மருமக யூவை சமாதானப்படுத்த இப்ப ஜங்க தான் காட்டுறாங்க. ஜேசனோட மெடிசன் பாக்ஸை வாங்கி அதுல இருக்க ஒவ்வொரு மெடிசனை செக் பண்ணி பார்க்கவும் அந்த ரிசல்ட் எடுத்து வந்து ஜேசன் கிட்டையும் கொடுத்து நம்ம வழக்கமா யூஸ் பண்ற மருந்தும் இதுல இருக்க மருந்து ஒன்னே இல்ல, இதுல இருக்க காம்பினேஷன்லாம் வேற மாதிரி இருக்கு. எனக்கு என்னமோ யாரோ ஒரு ஆளுக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கு, அவங்க தான் இந்த மருந்துகளை மாத்தி வச்சிருக்கணும், நீ கொஞ்சம் கவனமா இருன்னு சொல்ல அப்ப ஜேசன் ஒரு விஷயத்த சொல்றாரு. நேத்து நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது திடீர்னு எனக்கு ஒரு இனம் புரியாத உணர்வு, என்ன மாதிரி சில வேம்பையர்ஸ் அங்க இருப்பாங்கன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்ல ஜங்கம் இதுக்கப்புறம் நீ ரொம்பவே கவனமா இருக்கணும்னு சொல்ல மறுபடியும் லீயை தான் காட்டுறாங்க. அவர் ஆளுங்களை கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு வராரு. அங்க சீக்கிரட்டா லீ ஏதோ ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கவும் அங்க ஒரு லேடி டாக்டர் இருப்பாங்க. இவங்க பேர் என்னன்னு தெரியல. அந்த லேடி டாக்டர்ட்ட நாளையில இருந்து உன் உதவி எனக்கு தேவைப்படும், நீ ஹாஸ்பிட்டல்ல ஜாயின் பண்ண போறேன்னு சொல்ல அங்கேயே வைரஸால பாதிக்கப்பட்ட ஒரு வேம்பையரை வச்சுதான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்க. திடீர்னு அந்த வேம்பையரை வயலண்டா நடந்துக்க எல்லா டாக்டர்ஸும் சேர்ந்து அந்த வயலண்டான வேம்பையரை கண்ட்ரோல் பண்றாங்க. லீ அதெல்லாம் பார்த்துட்டு நான் நினைச்சது எப்ப நடக்க போகுதுன்னு யோசிக்கவும் கட் பண்ணதுக்கு அடுத்த ஹாஸ்பிட்டல் தான் காட்டுறாங்க. ஜேசன் அங்க உள்ள கேமரா ரூமுக்கு தான் வந்திருக்காரு. அவரோட மாத்திரை யார் மாத்தி வச்சான்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக யார் யாரெல்லாம் நேத்து தன்னோட ரூம் வழியா போயிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த சிசிடிவி ரூமுக்கு வந்திருப்பாரு. அங்க அவர் ரூமுக்கு வெளியில இருக்க கேமராவை செக் பண்ணி பார்த்தா அங்க இருக்கிறது எதுவுமே சரியா ஒர்க் ஆகல. இப்ப அந்த செக்யூரிட்டி இன்சார்ஜும் ஏதாவது ப்ராப்ளமா இருக்கும், நாங்க சீக்கிரமாவே கேமராவை செக் பண்றோம்னு சொல்ல ஜேசனும் அங்க இருந்து வர சுத்தி இருக்க எல்லாரும் மேலேயும் சந்தேகப்படுறாரு. யாரு தன்னோட மெடிசனை மாத்தின ஆளா இருக்கும், உண்மையிலே தன்னை தவிர வேம்பேர் யாராவது இங்க இருப்பாங்களான்னு சந்தேகத்திலேயே ஒவ்வொரு ஆளையும் பார்த்துட்டு இருக்க. அப்ப மறுபடியும் தன்னோட ரூமுக்கு வெளியில யாரோ ஒருத்தன் லாக்கரை நோடிட்டு இருக்கான். ஹீரோ பார்த்துட்டு கடுப்பாகி அவனை மிரட்டி யாருன்னு கேட்டா என்ன செக்யூரிட்டி இன்சார்ஜ் தான் இங்க அனுப்புறாரு, உங்க ரூமோட கேமரா உடைஞ்சிருந்துல அதான் வேற யாராவது இந்த என்ட்ரி லாக்க ஆக்சஸ் பண்ணிருக்காங்களான்னு செக் பண்ணதா சொல்லவும் ஜேசன் அந்த செக்யூரிட்டியை விட இப்ப டாக்டர் யூவை தான் காட்டுறாங்க. அவங்க மத்த டாக்டர்ஸோட ஜேசன் ஆபரேஷன் டைம்ல அங்க இருந்து போயிருப்பாரு. அந்த விஷயத்தை பத்தி பேசி ஜேசனுக்கு பிசிக்கலாவோ இல்ல சைக்கலாஜிக்கலோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அப்படி பிரச்சனை கண்டிப்பா இருக்கிறதால தான் அவன் ஆபரேஷனுக்கு முன்னாடி அங்க இருந்து போனானா அதை பத்தியே பேசிட்டு இருக்கவும் அப்ப ஹீரோவே அங்க வராரு. நான் ஓடி போனதுக்கான காரணத்தை ஆல்ரெடி சொல்லிட்டேன், என் வயித்துல பிரச்சனைன்னு இப்படியே வெட்டியா டியூட்டி டைம்ல என்ன
என்னை பத்தி காஃபி குடிச்சிட்டு பேசிட்டு இருக்கிறது போல போய் உங்க பேஷண்ட்டை கவனிக்கலாம். இதே மாதிரி விட்டு பேச்ச மறுபடியும் பேசிட்டு இருந்தீங்கன்னா நான் கவுன்சிலிங்ல உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லி அங்க இருக்க ஆளுங்களை மிரட்டிட்டு போகவும் கட் பண்ண இப்ப சாயை தான் காட்டுறாங்க. சேர்மனை தான் மீட் பண்ண வந்திருக்காங்க. டேமின் ஹாஸ்பிட்டல் சார்பா 50 ஏழைகளுக்கு இலவசமான ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறாங்க. அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கவும் இந்த எல்லா விஷயத்தையும் டைரக்டர் லீ பாத்துக்குவாருன்னு சேர்மன் சொல்ல அப்பதான் சாயும் ஒரு விஷயத்த சொல்றாங்க. டைரக்டர் லீ புதுசா ஒரு டீம் உருவாக்குறாரு மெடிசன்ஸ்க்காக. அதுக்காக ஒரு புது டாக்டர் ஜாயின் பண்ண போறதா சொல்லவும் சேர்மனும் அதான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். டைரக்டர் லீ ஏதாவது பண்ணாது கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும். அவரே அதெல்லாம் பாத்துக்குவாருன்னு சொல்லவும் திடீர்னு சேர்மனுக்கு ஏதோ மாதிரி ஆக சாய் முன்னாடி எதுவும் காட்டிக்க கூடாதுன்னு அங்க இருந்து கிளம்புறாரு. தனியா வந்து ஒரு மாத்திரை எடுத்து போட்டுக்க அதுக்கப்புறம் தான் நார்மல் ஆகிறாரு. சேர்மனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. ஆனா அது என்னன்னு சரியா தெரியல. இப்ப லீயோட சீக்ரெட் எடுத்து தான் காட்டுறாங்க. அங்கதான் அந்த லேடி டாக்டர் இருக்காங்க. இவங்க பேரு யூரி. யூரி 2 பேரும் மீட் பண்ணி லீதா எங்களை அனுப்புனாரு. உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக வந்திருக்கதா சொல்லவும் அந்த யூரி அவங்களோட போயிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த 4 வேம்பயர்ஸ் அதான் லீ ஃபாரின்ல இருந்து வர வச்சிருப்பாரு. அவங்க அங்க வர அங்க சில டாக்டர்ஸ் எல்லாம் வேலை பார்ப்பாங்க. இவங்க எல்லாருமே ஹியூமன்ஸ் தான். அவங்க எல்லாருமே அந்த 4 பேரையும் முறைச்சு பார்க்க அதோட சீனை கட் பண்றாங்க. மறுபடியும் ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் மீட்டிங் தான் காட்டுறாங்க. அங்க லீயும் மெடிசன்ஸை உருவாக்குறதுக்காக புதுசான ஒரு டீமை உருவாக்குறதாவும் அந்த டீமுக்காக ஒரு புது இன்சார்ஜ் நான் வர வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு யூரி அறிமுகப்படுத்த சில டாக்டர்ஸ்க்கு அதுல விருப்பம் இல்ல. நம்மளாம் டாக்டர்ஸ் உயிரை காப்பாத்துறது மட்டும் தான் நம்ம வேலை. நீங்க எதுக்காக ஒரு புது டீமை உருவாக்குறீங்கன்னு ஹீரோவும் டேங்கிற ஒரு டாக்டரும் கேக்குறாங்க. அதுல டேங்கிற இந்த டாக்டரும் நீங்க இப்படி ஒரு மெடிசன் டிபார்ட்மெண்ட் உருவாக்குறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? இந்த ஹாஸ்பிட்டல வச்சு இன்னும் பணம் சம்பாதிக்கதானு கேட்டு அங்க இருந்து கிளம்பவும் அப்ப லீயும் டாக்டர் டே நான் சொல்றதை தெளிவா கேளுங்க. இந்த டிபார்ட்மெண்ட் நமக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். இது மூலமா பெரிய மாற்றத்தை நான் கொண்டு வருவேன். அதை நிகழ்த்தியும் காட்டுவேன்னு சொல்ல அப்ப ஜேசன் ஒரு சந்தேகத்தோட லீய பாக்குறாரு. அந்த மீட்டிங் முடிஞ்சு டேங்கிற அந்த டாக்டர் வெளியில வரவும் ஜேசனை மீட் பண்ணி பேசுறாரு. ஏன்னா இவங்க 2 பேரும் மட்டும் தான் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டா பேசினவங்க. இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகமாக இப்ப கட் பண்ணா ஒரு சர்ச்சோட சிஸ்டர் தான் காட்டுறாங்க. அவங்களும் ஹாஸ்பிட்டல் தான் அட்மிட் ஆயிருக்காங்க. அவங்களும் இங்க அட்மிட் பண்ணது சேர்மனோட மருமக யூவும் தான். அப்ப அங்க ஹீரோவும் வராரு. சேர்மன் ஹீரோவை பார்த்துட்டு இவங்க எனக்கு ரொம்பவே முக்கியமானவங்க. இவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டை நீங்க தான் பாத்துக்கணும்னு சொல்ல அப்ப யூவும் அதான் நான் இருக்கல நான் இவங்களை நல்லபடியா பாத்துக்கிறேன்னு சொல்ல சேர்மன் ஜேசனே இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிடுவாரு. அப்ப அந்த சிஸ்டருக்கான சில செக்அப் தான் எடுத்துட்டு இருக்கும் போது கூடவே யூவும் இருக்காங்க. ஹீரோ கிட்ட வந்து நீங்க இங்க உள்ள பேஷண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரூடா நடந்துக்குவீங்க எனக்கு நல்லா தெரியும். ஆனா இவங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் அன்பா நடந்துக்கோங்கன்னு சொல்ல அதுக்கான காரணம் என்னன்னு ஹீரோவை கேட்டா ஏன்னா இவங்க எனக்கு ஒரு அம்மா மாதிரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. கட் பண்ணா பாஸ்டா தான் காட்டுறாங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோ சில ஓநாய்கள் இருந்து ஒரு பொண்ணை காப்பாத்திருப்பாரு. அது வேற யாரும் இல்ல நம்ம ஹீரோயின் யூ தான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. யூவோட அப்பா அம்மா 2 பேருமே இறந்து போயிருப்பாங்க. அந்த டைம்ல யூவோட உண்மையான பேரு சாகுன். அப்பா அம்மா இறந்து போனதால சாகுனை வளர்க்குற பொறுப்பு அந்த சிஸ்டர் தான் கொடுத்திருப்பாங்க. அந்த சிஸ்டர் நல்லபடியா கவனிச்சிருப்பாங்க. அப்ப சாகுனா இருக்க ஹீரோயினும் இந்த சாகுனுங்கிற பெரிய அப்பா அம்மா வச்சது அவங்க என்னை விட்டு போயிட்டாங்க. அவங்க ஞாபகம் இனிமேல் எப்பவும் எனக்கு வரக்கூடாதுன்னா இந்த பேரை எனக்கு மாத்துங்கன்னு சொல்ல அந்த சிஸ்டர் தான் யூரிட்டாங்கிற பெரிய ஹீரோயினுக்கு வச்சிருப்பாங்க. பிரசன்ட்ல இப்ப யூ அதெல்லாம் நினைச்சு வருத்தப்பட்டு பாக்குறாங்க. கற்பனா லீயை தான் காட்டுறாங்க. ஜேசனை மீட் பண்றதுக்காக அவரோட கேபினுக்கு தான் வந்திருக்காரு. எதுக்காக வந்தீங்கன்னு ஜேசன் கேட்டா நீங்க நம்ம ஹாஸ்பிட்டலோட டேட்டா பேஸ் ஆக்சஸ் பண்ண சொல்லி பர்மிஷன் கேட்டீங்களாமே. சாய் சொன்னாங்க அதுக்கான பர்மிஷனை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த விஷயத்த சொல்லிட்டு போகலாம் தான் வந்தேன்னு சொல்லவும் ஜேசனும் அதுக்காக நன்றி சொல்ல லீ அங்க இருந்து சேர்மனை மீட் பண்றதுக்காக தான் வந்திருக்காரு. சேர்மனும் இங்க புதுசா ஒரு மெடிசன் டிபார்ட்மெண்ட் உருவாக்கி இருக்கீங்கன்னு தெரியும். அதுல ஜேசனும் இருக்காரான்னு கேட்க ஜேசனுக்கும் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. அவருக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டை பத்தி தெரியாம இருக்கிறதா நல்லதுன்னு சொல்லவும் அப்ப சேர்மனும் டைரக்டா அதை பத்தி பேசாம இன்டைரக்டாவே பேசுறாரு. நீங்க உருவாக்க போற மெடிசன்ஸால நல்லது நடந்தா சரி எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி அந்த மருந்தை கரெக்டா உருவாக்குங்கன்னு சொல்லவும் அப்ப சேர்மனோட கை திடீர்னு நடுங்க ஆரம்பிக்குது. அவருக்கு ஏதோ மாதிரியாக அதை லீவும் பார்த்துட்டு நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க சேர்மன் சீக்கிரமாவே என்னோட வேலைகளை நான் முடிப்பேன்னு சொல்லவும் இவங்க 2 பேருமே ஏதோ ஒரு மருந்தை பத்தி தான் பேசுறாங்கன்னு தெரியுது. ஆனா அது என்ன மருந்து எதுக்காகன்னு சரியா தெரியல. இப்ப ஜேசன் தன்னோட வீட்டுக்கு தான் வரவும் தான் ஃப்ரெண்டு கிட்ட எனக்கான ஆக்சஸ் கிடைச்சதா சொல்ல ஜங் அந்த ஹாஸ்பிட்டலோட நெட்வொர்க்கை செக் பண்ணி பார்த்தா அதுல எந்த ஒரு டேட்டாவும் இல்ல. அவங்களுக்கு கிடைச்ச டீடைல்ஸ் எல்லாமே டிலீட் ஆயிருக்கு. அதெல்லாம் பார்த்த உடனே ஜங்கும் ஜேசனும் புரிஞ்சுக்கிறாங்க. அந்த டீடைல்ஸ் நமக்கு சென்ட் பண்ணி நம்மள சவுத் கொரியா வர வச்சிருக்காங்க. டேமின் ஹாஸ்பிட்டலையும் ஜாயின் பண்ண வச்சிருக்காங்க. இன்னும் தெளிவா சொல்லணும்னா யாரோ ஒருத்தருக்கு நம்மள பத்தி தெரிஞ்சு அவங்க பிளான் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பிளான் பண்ணி தான் நம்மளும் சவுத் கொரியா வந்திருக்கோம்னு புரிஞ்சுக்க இப்ப மறுபடியும் லீயோட இடத்த தான் காட்டுறாங்க. அங்க வேலை பார்த்த டாக்டர்ஸ் எல்லாத்தையுமே அந்த வேம்பயர்ஸ் கொண்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு லீயும் வந்து பார்க்க அங்க லீ கீழே வேலை பார்க்குற 4 வேம்பயர்ஸ் இருப்பாங்க. அதுல ஒருத்தனை மட்டும் வர சொல்லி லீ அடிக்கிறாரு. ஏன்னா அவன் மட்டும் கொல்றதுக்காக அந்த ஹியூமன்ஸோட பிளட்டை குடிச்சிருப்பான். லீக்குன்னு சில கொள்கைகள் இருக்கு. அவர் எக்காரணத்தை கொண்டு மனுஷங்களை வேட்டையாடி அவங்களோட ரத்தத்தை குடிக்க கூடாதுன்னு. அதோட அந்த ரத்தத்தை குடிச்சவங்கிட்ட பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மனுஷ இனத்துக்கும் ரத்த காட்டேரி இனத்துக்கும் போர் நடந்துட்டு இருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னு தெரியுமா? நம்மளோட அடையாளம் வெளியில வந்ததுக்கான காரணம் என்னன்னு தெரியுமா? ஏன்னா நம்மள மாதிரி வைரஸால பாதிக்கப்பட்ட வேம்பயர்ஸ் எல்லாமே மனுஷங்களோட ரத்தத்தை குடிச்சோம். அது மூலமா தான் அவங்க நம்மளை கண்டுபிடிச்சாங்க. அந்த ஒரு தப்பு மறுபடியும் நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப அந்த ரத்தத்தை குடிச்சவன மறுபடியும் ஒருத்தன் அடிச்சிட்டு இருக்கான். நீ பண்ண தப்பால எவ்வளவு பெரிய பிரச்சனை உருவாக்கி இருக்க தெரியுமா? லீ எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியுமா? நீ பண்ண வேலையால லீ நம்ம எல்லாருமே கொண்டு இருப்பாருன்னு சொல்ல அடிவாங்கின ஒருத்தன் வந்து காப்பாத்துறாரு. இவரோட பேரு சாங். அந்த ரத்தத்தை குடிச்சவங்கிட்ட 40 வருஷமா நான் லீ கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்கேன். லீ இந்த விஷயத்துக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாருன்னு உனக்கு புரியாது. நீ பண்ண தப்பால புது பிரச்சனையை உருவாகலான்னு சொல்ல அவன் அங்க இருந்து அனுப்பி விடுறாரு. அப்ப இன்னொரு வேம்பயர் வரான். இவனோட பேரு ஜே. அந்த சாங்கிட்ட வந்து அவன் ரத்தத்தையே குடிச்சிருக்கான். அவனை நமக்கு
தண்டிக்கணும், ஆனா அதுக்கு பதிலா காப்பாத்தி விடுறீங்க. நீங்க இப்படி எல்லார்கிட்டயும் அன்பா நடந்துக்கிட்டா நம்மள சுத்தி இருக்கவங்க நம்மளே ஏமாத்தலாம்னு சொல்ல அதுக்கு சாங்கோ எனக்கு உத்தரவு போடுற இடத்துல நீ இல்லன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப. இப்ப ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அந்த இன்சார்ஜ் சாயை தான் மீட் பண்ண வந்திருக்காங்க. சாயும் நீ ஜேசனுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்தல, ஜேசனை உனக்கு எதிராக டிசிப்ளின் கம்யூனிட்டில கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. வேலை செய்யற நேரத்துல வேலையை செய்யாம டீ குடிச்சிட்டு மத்த டாக்டர்ஸோட அரட்டை அடிச்சிட்டு இருந்திருக்கானே, அதோட இந்த தப்புக்காக உன்னோட 1 மாச சம்பளத்தையும் கட் பண்ண சொல்லிருக்கதா சொல்லவும் யூ அதை பார்த்துட்டு நீங்க இதுக்காக இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் வாங்கிக்கிறீங்க, அதோட சேர்மன் என் அங்கிள் எங்கன்னு கேட்கவும் அங்கிள் வெளியில போயிருக்காரு, அதனாலதான் இந்த கம்ப்ளைண்ட் என்கிட்ட வந்துச்சு. நான் சொல்றதை தெளிவா கேளு. முதல்ல உனக்கும் ஜேசனுக்கு என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனையை ஒரு முடிவு கொண்டு வாங்க, இல்லனா உனக்கு தான் சிக்கல்னு சொல்லவும் இப்ப நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோவுக்கு இன்னைக்கு ஹாலிடே போல இருக்கு. அவர் அம்மா ஞாபகமா இருக்கவும் ஒரு இடத்துக்கு வந்திருப்பாரு. அங்க அவங்க அம்மா கடைசியா சொன்ன வார்த்தைகள் ஞாபகம் வருது. உன்னை தேடி அவங்க மறுபடியும் வருவாங்க, உனக்கு எப்பவுமே ஆபத்து இருக்குன்னு சொல்லியிருப்பாங்களே, அந்த விஷயம் தான் ஞாபகம் வர வருத்தத்தோட அம்மா நீங்க சொன்ன விஷயம் எல்லாமே நடந்துட்டு இருக்கு, ஏதோ ஒரு ஆபத்து நடக்க போதுன்னு மட்டும் தெரியுது, ஆனா அது என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்பவே பயமா இருக்குன்னு தனியா பேசிட்டு இருக்க. அப்ப அவங்க அம்மாவோட உருவம் ஹீரோவோட கண்ணுக்கு ஒரு இலியூஷனா தெரியுது. ஜேசன் நீ எதுக்காகவும் கவலைப்படாத, உனக்கு எதுவும் நடக்காது, இந்த உலகத்துல நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயமும் உனக்கு கிடைக்கும்னு சொல்ல இதோட இந்த எபிசோட் கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறம் என்னதான் நடக்குதுன்னு அடுத்த வர வீடியோல பார்ப்போம்.